ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Trident செஃப். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டேஸ்டியான முட்டை சாதம் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கிறேன். இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். இந்த கடுகெல்லாம் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 பச்சை மிளகாய் கீரி சேர்க்குறேன், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் உள்ள பச்சை வாசம் எல்லாம் போகிறது வரைக்கும் இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா இதில் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறேன். மறுபடியும் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த வெங்காயத்தில் உள்ள பச்சை வாசம் எல்லாம் போன பிறகு வெங்காயம் நல்லா கண்ணாடி போல் வர்றது வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இனி நம்ம இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். மசாலாவில் பச்சை வாசம் எல்லாம் போகிறதுக்காக 1 நிமிடம் இதை நான் நல்லா வதக்கி விடுறேன். நம்ம ஃபஸ்ட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. அதனால இந்த மிளகாய் தூளை உங்கள் காரத்துக்கு ஏற்றது போல் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறேன். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். மறுபடியும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். இந்த தக்காளியெல்லாம் நல்லா குலைவாக வெந்து வர்றது வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா சூப்பராக வதக்கியாச்சு. எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துடுச்சு. இனி நம்ம இதில் முட்டை சேர்த்துடலாம். இந்த மசாலா வந்த பேனில் நம்ம லைட்டாக ஒரு ஓரமாக ஃபஸ்ட் தள்ளி வச்சிடலாம். முட்டையை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக நான் இதில் எண்ணெய் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்க்குறேன். இனி நம்ம இதில் முட்டை சேர்த்துடலாம். 5 முட்டை சேர்க்குறேன். முட்டையை லைட்டாக இந்த மசாலா பக்கத்துலேயே ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா முட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்க்குறேன். இனி இந்த முட்டை கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், முட்டை லைட்டாக வெந்துடுச்சு. இனி நான் இதை திருப்பி போடுறேன். மறுபடியும் இது நல்லா வெந்த பிறகு நம்ம இந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் இந்த முட்டை கொஞ்சம் பெரிய பீஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு முட்டை இன்னும் அதிகமாக தேவை அப்படின்னா நீங்கள் கூட 2 முட்டை வேணாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதே போல் முட்டையெல்லாம் நல்லா வெந்த பிறகு லைட்டாக கட் பண்ணி விடுறேன். அதுக்கப்புறமா நம்ம இந்த மசாலா கூட இதை சேர்த்துடலாம். முட்டையும் மசாலையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலாவும் முட்டையும் சேர்த்து சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நம்ம இதில் ரைஸ் சேர்த்துடலாம். இதில் நான் 2 கப் அளவு வேக வைத்த பாஸ்மதி ரைஸ் சேர்க்குறேன். இதுக்கு பதிலாக நம்ம நார்மலான பொன்னி ரைஸ் கூட சேர்க்கலாம். அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்க்குறேன். மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரைஸ் எதுவும் உடஞ்சிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த ரைஸை நம்ம மிக்ஸ் பண்ணி விட நேரமே பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப டெம்ப்டிங்காக ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்யறதுக்கு ரொம்பலாம் டைம் ஆகாது. 5 மினிட்ஸில் ரெடி பண்ணி எடுத்துடலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம இதை ஒரு பவுலில் எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக நல்ல டேஸ்டியான முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களே இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.